ஹாய் மக்களே, வெல்கம் டு மினிபிக் விளாக்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தான் இருக்கோம். லாஸ்ட் டைம் நம்ம போட்ட மால் வீடியோஸுக்கு நல்லா சப்போர்ட் இருந்துச்சு, ரொம்ப நன்றி. நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஸ்டைலில் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். எல்லாரும் பிரியாணி சாப்பிட ரெடியாக இருக்கீங்களா? இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே. வாங்க கிச்சன் கொடுக்கலாம். வெயிட். இந்த காஸ்ட்யூம் பிரியாணிக்கு செட் ஆகாது. பிரியாணிக்கு லுங்கி பனியன்லாம் போட்டு தான் கரெக்டாக இருக்கும். வாங்க போய் சேஞ்ச் பண்ணுறது. A few minutes later. வணக்கம் மக்களே, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாச்சு. இது வந்துட்டு குக்கிங்க்கு செஃப்லாம் போடுவாங்க. இது பேர்லாம் நமக்கு தெரியாது. ஸோ லுங்கி டிஷர்ட்டு எல்லாம் மாற்றிட்டு இருந்துச்சு. இப்போ பிரியாணி மசாலாக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் பார்க்கலாம். இது வரமல்லின்னு சொல்லுவாங்க. அது ஒரு 2.5 ஸ்பூன் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து சோம்பு. நம்ம வந்துட்டு இப்போது எந்த ஸ்பூன் யூஸ் பண்ணணும், சிவில் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கோம், அதே ஸ்பூன் எல்லா இன்க்ரீடியன்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் அளவு. சோம்பு இப்போ எவ்வளோ ஆட் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் ஆட் பண்ணணும். அடுத்து வந்துட்டு ஸ்பைசஸ், அன்னாச்சி பூ, மொக்கு, அப்புறம் பட்டை, கிராம்பு, இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஆரம்பிக்கலாமா? வாங்க. சாமி கும்பிட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எந்த விஷயம் ஆரம்பிக்க முன்னாடி சாமி கும்பிடணும். அப்போ அந்த விஷயம் நல்லா நடக்கணும்னு நம்பிக்கை. சாமி கும்பிட்டுக்கலாம். ஓ, சாமி கும்பிட்றாரு. ஸோ இப்போ நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணுறோம். கல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் எது வேணால் ஆட் பண்ணாலும் இப்போ ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணியாச்சு. அப்படியே மலைச்சாரல் மாதிரி அப்படியே தெளிச்சாச்சு எண்ணெயை. அடுத்து வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன், பெரிய வெங்காயம் ஒரு 6 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை அப்படியே இந்த எண்ணெயில் போட்டுடலாம். சும்மா மலைச்சாரல் மாதிரி இப்படி தூவிக்கலாம். ஸோ பேலன்ஸ் ஆனியன் வந்துட்டு நம்ம வந்துட்டு தயிர் பச்சடிக்கு வச்சுக்கலாம். ஸோ சிக்கனும், ஏன்னா வெங்காயம் ரேட் அதிகம், அப்புறம் வீட்டில் அடி வெளுத்துருவாங்க. தெரிகிறதா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஆனியனை நல்லா வதக்கிக்கணும். எப்படி? ஸோ நல்லா வதங்கணும். ஆனியன் வந்துட்டு எப்படி வதங்கணும்னா லைட் ப்ரௌனிஷ் கலரில் வதங்கினா போதும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆனியன் வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வரமிளகாய் தூள் ஆட் பண்ணுறோம். தேவையான அளவுக்கு வரமிளகாய் தூள். இந்த டைமில் நம்ம எதுக்கு வரமிளகாய் தூள் ஆட் பண்ணுறோம்னா, ஸோ வந்துட்டு அந்த ஆயிலோட இந்த வரமிளகாய் தூள் மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே நல்லா ரெட்டிஷாக இருக்குங்களா? ஸோ இதுக்காக வரமிளகாய் தூள் இப்போ உடனே நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? பாருங்கள் எப்படி கலராக இருக்குங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. அடுத்ததாக நம்ம வந்துட்டு டெர்மரிக் பவுடர், அதாவது மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா கலருக்கு. சேம் திங் வந்துட்டு கிருமி நாசினி இது. ஸோ இது நம்ம எல்லா சமையலும் நம்ம சேர்த்துவோம் வீட்டில். ஸோ இது அப்படியே டப்பாக போட்டு நம்ம கலந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் அரைச்ச பேஸ்ட்டு இதுக்குள்ளே ஆட் பண்ணி நம்ம கிளறிக்கலாம். கிளறி விட்டு அடுத்து நம்ம அரைச்சி வச்ச பிரியாணி மசாலாவை இதுக்குள்ளே ஆட் பண்ணி ஒரு கிளறி விட்டுக்கலாம். ஸோ கிளறிட்டுருக்கோம். அடுத்து வந்துட்டு நம்ம வந்துட்டு தேவையான அளவு சால்ட், கல்லுப்பு இதில் சேர்த்துறோம். சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டு அப்புறம் இப்போ நம்ம என்ன சேர்த்த போகிறோம்னா கர்ட், தயிர் சேர்த்த போகிறோம். இது எதுக்குன்னா ஒரு புளிப்பு சுவைக்காக சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம். நம்ம எல்லாம் கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். பார்த்து ஊதி கையில் வைங்க. அப்பா சுட்டுச்சு, சோலி முடிச்சு. உப்பு வந்துட்டு நல்லா கறிக்கிற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம அரிசி போடும்போது உப்பு வந்துட்டு கரெக்டாக வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு குக்கரில் வேக வச்ச மட்டன் ஆட் பண்ணிக்கிறோம். இதில்
நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே, சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை நம்ம வச்சுக்கலாம், அரிசி இறக்க யூஸ் ஆகும். ஸோ இப்போ ஒரு கிளறி விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணியாச்சு மேலே. இப்போ வந்துட்டு லெமன் ஆட் பண்ணுறோம். எதுக்குன்னா ஒரு புளிப்பு சுவைக்கு அரை லெமன் தான் ஆட் பண்ணணும். முழு லெவலில் ஆட் பண்ணிட்டா நம்மளை எடுத்து விட்ருவாங்க, பார்த்து பண்ணுங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். சீரக சம்பா அரிசி இதுதான் பிரியாணி அரிசி, பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ அரிசி அப்படியே ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்துட்டு 100 கிராம் கிண்ணம். நம்ம இப்போ 1 கிலோ அரிசி போட்டிருக்கோம், அப்போ இது 10 கிண்ணம் வரும். தண்ணி வந்துட்டு ஒரு கிண்ணத்துக்கு 2 கிண்ணம் தண்ணி ஊற்றணும். அப்போ நம்ம 10 கிண்ணம் அரிசி போட்டிருக்கோம், 20 கிண்ணம் தண்ணி ஊற்றிக்கணும். இதுதான் அளவு. அளவு மாறினா அரிசி குழஞ்சிரும், அளவு கம்மியாயிடுச்சுன்னா அரிசி தேஞ்சிரும். இது வந்துட்டு ஒரு கலை. பிரியாணி செய்யறது இது ரொம்ப முக்கியமானது. இது வந்துட்டு ஒரு கலை. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினச்சிருக்கிறல்ல நீ. தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஸோ மூடி வைக்கிற மெத்தட் எப்படின்னா, மூடி வைக்கும்போது இங்கே பாருங்கள், இதில் லைட்டாக ஒரு கேப் இருக்கும். அப்போ தான் நமக்கு வெந்துச்சா வேகலையான்னு தெரியும். புகை வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சொன்ன மாதிரியே ஆவி வருது பாருங்கள். நீங்கள் நினைக்கிற அந்த பேய் ஆவி இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தம் வச்சாச்சு. ஈஸியான மெத்தட். தோசைக்கல்லில் வச்சு மேலே ஒரு வெயிட் வச்சு தம் வச்சாச்சு. தம் இறக்குறதுக்கப்புறம் சும்மா சுட்ட சுவையான பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.